குட் மார்னிங் வியூவர்ஸ். நாம் இன்னைக்கு 8ஆம் வகுப்புல சமூக அறிவியல் அலகு 1 ஐரோப்பியர்களின் வருகை என்ற பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்ப்போம். இந்த பாடப்பகுதியில் நாம் 4 பிரித்து நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருவோம். முதலாவதாக நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்களின் வகைகள். அதாவது நம்முடைய 18ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த பல வெளிநாட்டு பயணிகள், வர்த்தகர்கள், சமய பரப்பாளர்கள் மற்றும் பொதுப்பணி ஊழியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் உணர்வுகளையும் விட்டு சென்றுள்ளனர். அதில் எழுதப்பட்ட ஆதாரங்களை பற்றி நாம் இங்கு பார்ப்போம். முதலில் நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்களின் வகைகள். 8ஆம் வகுப்பு வரலாறு அலகு 1 ஐரோப்பியர்களின் வருகை. நவீன இந்திய வரலாற்று ஆதாரங்களின் வகைகள். அதாவது நவீன இந்திய வரலாற்றில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது நாமெல்லாம் இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? வெளிநாட்டு பயணிகள் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அதிலிருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கோவில்கள், அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள், பழைய நாணயங்கள், இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இது நம்ம 4 வகையான ஆதாரங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று எழுதப்பட்ட ஆதாரங்கள், ஆவண காப்பகங்கள், தமிழ்நாடு ஆவண காப்பகம், பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். இந்த 4 வகையில நமக்கு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம எழுதப்பட்ட ஆதாரங்கள் பார்க்கலாம். என்னெல்லாம் எழுதப்பட்ட ஆதாரங்கள்? அதாவது எழுதப்பட்ட ஆதாரங்கள். இந்த எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படிங்கிறது வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய நூல்களில் எழுதிய குறிப்புகள். அப்படி வந்து வெளிநாட்டு பயணிகள்லாம் நம்முடைய இந்தியாவுடைய வளத்தை பார்த்து நிறைய செல்வங்கள் இருக்கு அப்படின்னு எழுதினாங்க. இதன் காரணமாக தான் பல வெளிநாட்டிலிருந்து போர்ச்சுகீசியர்கள், ஐரோப்பியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள்லாம் நம்முடைய நாட்டை படையெடுத்து வருவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். அதாவது நம்ம நாட்டில் அவ்வளோ செல்வ வளங்கள் இருந்திருக்கு. சரி, என்னென்னலாம் எழுதப்பட்ட ஆதாரங்கள் இங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று, மார்க்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவின் செல்வ வளத்தை குறிப்புகளில் எழுதியிருந்தனர். இதனை அறிந்த ஐரோப்பியர்கள் இந்தியாவை நோக்கி வந்தனர். அதாவது இந்தியாவை நோக்கி பல ஐரோப்பியர்கள் வருவதற்கு காரணம் நம்ம இந்தியாவில் அவ்வளோ செல்வம் இருக்கு, அந்த செல்வத்தை நாம கவர்ந்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்க வந்தாங்க. ஆனந்த ரங்கம் அப்படிங்கிறவரு தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களின் முக்கியமானவர். அதாவது தமிழ் வரலாற்று ஆவணங்கள் எழுதுறதுல இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளர். இவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர். இவர் 1736 to 1760 வரை பிரெஞ்சு இந்திய உறவு முறையை பற்றி இவர் எழுதியிருக்காரு. அக்காலத்தை அறிய உதவும் சமய சார்பற்ற மதிப்புமிக்க பதிவு தான் இவர். அதாவது இவர் எழுதிய ஆனந்தரங்கை ஒரு மொழிபெயர்ப்பாளர். இவர் பிரெஞ்சு வர்த்தகத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு மொழிபெயர்த்திருக்கிறாரு. இவர் 1736 1760 வரை பிரெஞ்சுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த உறவு முறையை பற்றி இவர் எழுதியிருக்கிறாரு. அக்காலத்தை அறிய உதவக்கூடிய சமய சார்பற்ற நூலை எழுதியவர் ஆனந்தரங்கம் அப்படிங்கிறவர். அப்போ சரி, எழுதப்பட்ட ஆதாரங்கள் எதெல்லாம் நம்ம எழுதப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியங்கள், பயண குறிப்புகள், நாட்குறிப்புகள், சுயசரிதை, துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள், கையெழுத்து பிரதிகள். இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது. என்னது? இலக்கியங்கள், நூல்கள். இலக்கியத்துலலாம் அவங்க வந்துட்டு போனது அங்கங்கே குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. பயண குறிப்புகள், அவங்க எழுதிட்டு வந்த பயணம் செய்யும்போது என்னென்னலாம் பயணத்தில் பார்க்குறாங்களோ எழுதி வச்சுருக்காங்க. நாட்குறிப்புகள், டைரியிலே நோட் பண்ணுறது. சுயசரிதை, தன்னுடைய சரித்திரத்தை எழுதும்போது அதில் தாங்க எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. துண்டு பிரசுரங்கள், அரசாங்க ஆவணங்கள், அரசாங்க ஆவணத்தில் இருக்குது. கையெழுத்து பிரதிகள், அவர்கள் எழுதப்பட்ட கையெழுத்து பிரதிகள், இதெல்லாம் எழுதப்பட்ட ஆதாரங்கள். அப்போ எழுதப்பட்ட ஆதாரங்கள்னால் இதெல்லாமே நமக்கு எழுதப்பட்ட ஆதாரங்கள் ஆகும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆவண காப்பகங்கள். என்னென்ன ஆவண காப்பகங்கள், என்னென்ன ஆவணத்தில் வச்சிருக்காங்க? வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் எனப்படும். அது ஆவண காப்பகம்னா என்னன்னா, வரலாற்றில் அவங்கவுங்க எழுதின இலக்கியங்கள், இலக்கணங்கள், நூல்கள், இதெல்லாம் அந்த ஆவணத்தை காப்பாற்றக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் நம்ம ஆவண காப்பகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்திய தேசிய ஆவண காப்பகம், NAI அப்படின்னா இந்திய தேசிய ஆவண காப்பகம். இது எங்க இருக்குன்னா புதுடெல்லியில் உள்ளது. இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மையான காப்பகம் இது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முதன்மையான காப்பகம். கடந்த கால நிர்வாக முறைகளை புரிந்து கொள்ள அனைத்து தகவல்களும் உண்டு. அந்த காலத்தில் எப்படிலாம் ஆட்சி செஞ்சாங்க, எப்படிலாம் நிர்வாகத்தை பண்ணாங்க அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் இருக்கு. தற்கால எதிர்கால தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது.
அதாவது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் ஒரு வருங்காலத்தில் வரவங்க மக்களுக்கு எல்லாமே எப்படி நிர்வாகத்தை செய்யலாம் அப்படின்னு நிறைய குறிப்புகள் இருக்குது. இதில் நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலம் நம்ம நம்முடைய நிர்வாகத்தை நம்ம செய்யலாம். அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்தியா இதுலேருந்து நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய அரசியல், சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், அறிவியல் ரீதியான வாழ்க்கை, மக்கள் நடவடிக்கைகள் இவற்றை தெரிந்து கொள்ள உண்மையான சான்றுகள் உள்ளன. அதாவது உண்மையான சான்றுகள். இதில் என்ன சான்றுகள்? உண்மையான சான்று. அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட அரசியல் எப்படி இருந்தது, நிர்வாகம் எப்படி இருந்தது, கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம எழுதப்பட்ட ஆவணங்கள் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் உண்மையான சான்றுகள். சரி, இப்போ நம்ம ஆவண காப்பகம்னு சொல்லிட்டோம். அதில் தமிழ்நாட்டு ஆவண காப்பகம் என்னங்கிறத பார்ப்போம். 1642ஆம் ஆண்டின் டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் இங்கு உள்ளன. தமிழ்நாடு ஆவண காப்பகங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே 1642ஆம் ஆண்டிற்கான டச்சு பதிவுகள் இந்த ஆவண காப்பகத்தில் இருக்குது. 1657 to 1845 கொச்சி மற்றும் சோழமண்டல் கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடையது. அதாவது இது கால் பகுதியுடையது. இந்த கால் பகுதி என்ன இருக்குது? கொச்சி மற்றும் சோழமண்டல் கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்பு கொண்டது. டேனிஸ் பதிவுகள் இந்த ஆண்டுக்குள்ளே இருக்குது. 1777 to 1845. 1917ஆம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிப்புகள் டாட்வெல் என்பவரால் வெளியிடப்பட்டது. அடுத்து, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். யார் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை? ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட்ங்கிறவர் தான் இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தை. அடுத்தது, இப்போ நம்ம எழுதப்பட்ட ஆதாரங்கள் பார்த்தோம், ஆவண காப்பகங்கள் பார்த்தோம், தமிழ்நாட்டு ஆவண காப்பகங்கள் பார்த்தோம். அடுத்தது பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். எதெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த பொருள்லேருந்து என்னென்ன ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. பல ஓவியங்கள் மற்றும் சிலைகள் நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்களாக உள்ளன. இப்போ ராஜாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க? கோயில்கள் கட்டியிருக்காங்க, அவங்களுடைய சிலைகள் இருக்குது. அதெல்லாம் எந்த காலத்தில் அரசர்கள் எப்பொழுது ஆண்டாங்க, அவங்களாம் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த சிற்பங்கள் மூலயமா நமக்கு தெரிய முடியுது. இந்திய கட்டடக்கலையின் கலை அம்சம் மற்றும் தொழில்நுட்பத்தின் சான்றாக, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டடக்கலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அதில் என்னென்ன கட்டடங்கள் முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சி, புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரி, புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை, புனித டேவிட் கோட்டை கடலூர் 1690 கட்டப்பட்டது. இந்தியா கேட் டெல்லி நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர் மாளிகை, இதெல்லாம் நமக்கு என்னது? கட்டிடக்கலையின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். அடுத்த சமய கலாச்சார வரலாற்று மதிப்புமிக்க பொருள் மூலங்கள் சேகரிக்கப்பட்டு அவை அருங்காட்சியகத்தில் உள்ளன. அந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள்லாம் பாதுகாப்பாக அருங்காட்சியகத்தில் இருக்குது. இதெல்லாம் பொருள் ஆதாரங்கள். டெல்லியில் மிகப்பெரிய அருங்காட்சியகம், இந்தியாவின் மிகப்பெரும் தேசிய அருங்காட்சியகம் 1949 உருவாக்கப்பட்டது. அதாவது டெல்லியில் இருக்கிறதான் மிகப்பெரிய அருங்காட்சியகம், இந்தியாவினுடைய மிகப்பெரும் தேசிய அருங்காட்சியகம் அதுதான். நிர்வாக வரலாற்றை அறிய எது பயன்படுது? நாணயங்கள் பயன்படுகிறது. இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1862 ஆங்கில ஆட்சியில் வெளியிடப்பட்டது. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் முதல் நாணயம் 1862 ஆங்கிலேய அரசில் வெளியிடப்பட்டது. மன்னர் 7ஆம் எட்வர்டு தனது உருவம் கொண்ட நாணயத்தை வெளியிட்டார். 1935 ரிசர்வ் வங்கி தோன்றிய பிறகு முதல் ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டது. 1935 தான் ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்டது. 1938 மன்னர் 6ஆம் ஜார்ஜ் முதல் 5 ரூபாய் நோட் வெளியிடப்பட்டது. ஃபர்ஸ்ட் 5 ரூபாய் நோட்டு மன்னர் 6ஆம் ஜார்ஜின் மூலம் 1938 ஜனவரியில் வெளியிடப்பட்டது. அப்போ நம்ம இப்போ படித்தது எல்லாமே நவீன இந்திய வரலாற்றை அறியக்கூடிய ஆதாரங்கள், எழுதப்பட்ட ஆதாரங்கள், தமிழ்நாடு ஆவண காப்பகம், தேசிய ஆவண காப்பகம், பயன்பாட்டு பொருள் ஆதாரங்கள். இதை மட்டும் நம்ம பார்ப்போம். அடுத்த டாப்பிக்கில் நம்ம ஐரோப்பியர்களின் வருகையை நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. இதில் இருக்கக்கூடிய நமக்கு ஹிண்ட்ஸை மட்டும் படித்தாவே போதும். நம்ம இந்த பாடத்தில் நம்ம எளிமையாக ஒரு 5 minutesல நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.